புலியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. பயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா ஸ்ரீ ராமபுத்திர சுவாமி கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கணுப்பா. கருப்பசாமி, என்ன சொன்னாலும் நடக்கிறபடியும் சொன்ன வாக்கின்படி வாழுதபடியும் நல்வாக்கு கொடுத்து காத்து இந்த மக்களை இன்புற்று வாழ அழைக்க வேண்டுமப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். நீ பிள்ளை பேர் கால் வந்துட்டு அடுத்து அழைக்கிறேன் செல்வ மக்களே. சாமி கூப்பிடுதான் பாரு, கூப்பிட மாட்டாருன்னு உள்ளம் சொல்லுதுடா. ஏய் உட்கார கூப்பிடுதேன். இப்படி தான் டேக்கா கொடுத்துக்கிட்டே அலைதாரியா. ஒரு ஊருக்கு 4 பேரை கூப்பிடுதாரு, 2 பேருக்கு சொல்லுதாரு. என்னப்பா எல்லாத்துக்கும் சொன்னால் ஒரு ஊருக்கு நான் ஒரு நாள் வைக்க வேண்டியதுதான். 2 மனதும் செட் ஆகலையே, ஏற்கு மாதிரி இருக்கேன். இன்னொரு தானே காலில் விட்டுவான். எல்லாருக்கும் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். என் மனத்தில் எந்த குறையும் இல்லை. எல்லா மக்களையும் அரவணைக்கணும், எல்லா ஊரையும் நானும் பார்க்கணும்ல. என்ன திடீர்னு காற்றுல பூ வச்சுட்டேன். உன் பிள்ளைகளுடைய படிப்பை பார்த்தேன், படிப்பில் ஒன்றும் குறையில்லை என்ன. ஆனால் மனத்தளவில் மட்டும் ஒரு சின்ன குழப்பமும் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னடா, அவன் மனத்தை மட்டும் சீர்திருத்தி எங்கள் குடும்பத்துக்கு உகந்த நிலையில் கொண்டு வந்தாச்சுன்னா அவளை பற்றிய மனக்குறை எங்களுக்கு இருக்காது கருப்பசாமி. அதை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தந்துருங்க. ஆனால் நாங்கள் கேட்கும் போது அவள் ஒன்றும் சொல்ல மாட்டுக்கா. உண்மையா இல்லையா? அவள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்றை குழப்பிக்கிட்டே இருக்காங்கிற விஷயம் மட்டும் எங்களுக்கு தெரியுது. அதுக்கு விளக்கம் மட்டும் தெரிய மாட்டேங்குது. சரியா தப்பாப்பா? அதனால் அந்த குழப்பத்தை தூரம் எடுத்துட்டு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு எங்களை சிறப்பாக வாழ வைக்கணும்னு ஒரு கேள்வி. இடையில் இப்போ ஒரு வருஷ காலமாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் கொஞ்சம் பண கஷ்டங்களும் வந்திருக்கு. சில கடன்களும் கொஞ்சம் ஆட்டியிருக்கு. அதெல்லாம் தீர்த்து வழிவகுத்து தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வா. அப்போ காற்றுல வச்சுருக்க போய் எடுத்துடலாமாடா? எடுத்துருவோண்டா. நல்லாச்சு. வா, இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கலாம் மகனே. வேறு என்ன வேணும்? வேறு என்னப்பா வேணும்? இந்தா, நீ நினைக்கிறது மாதிரி அவனை படிக்க வச்சுருந்தேன். வெற்றி உண்டு. பொண்ணு மனம் பக்குவம். எப்பொழுதுமே விபூதி ஆசீர்வாதம் வாங்கும்போது கொஞ்சம் நெருங்கி வரணும். நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு தர்றது மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணை மூடு. எஞ்சிக்காப்பா. வழிவகுத்து தரேன். எப்படி கும்பிடணும், எப்படி கூப்பிடணுங்கிறது தரேன். கோயில் கூட வைப்பீங்களா? இந்தா வச்சு தரேன். அன்னைக்கு வரும். சந்தோஷமாக இருக்குதா? ஓடு. கருப்பசாமி. ஆமாம், திருச்சி மாநகர். திருச்சி. திருச்சியிலேருந்து வந்திருக்கவங்கலாம் வாங்க, கொஞ்சம் வேகமாக எந்திரிச்சு வாங்க. முன்னாடி சீரலை வாயில் திகழ்ந்திடும் செல்வனே தேவனே ஆறு முகனே பெருமை பல. படிப்பு பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன படிப்புப்பா? அதானே. நீ யாரு? கால் வந்துட்டு வா. நீ ஏம்னா அந்த ஸ்கூலை பார்த்தேன், காலேஜ் மாதிரி தெரியுது. ஏய் பைய கூப்பிடுறேன். என்னடா
அசுரரை அரக்கரை அழித்திடும் வேலா. என்னப்பா படிக்கணும் உனக்கு? கண்ணுவாடா ஆம்பளை, கண்ணை முடிக்காடா, முடியுமான்னு கேட்க வா. கருப்பசாமி, டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் கையில் பசை இல்லை. என்ன இல்லை? என்னடா இல்லை? கையில் பணம் இல்லை. இப்போமே வண்டி அப்படி இப்படி லம்பி கடன் வாங்கி தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அவன் அறிவை தெளிவாக்கி மெரிட்டில் டாக்டராக்கி தந்துடணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா, அடிப்போம். என்னடா நல்லது தானம்மா? அது என்னம்மா நல்லது தானே? சொல்ல மாட்டேங்கிய? எல்லாருடைய ஆறுதலும் வேணுங்களா? எல்லாருடைய உள்ளுணர்வும் வேணுங்களா? கருப்பசாமிக்கு இந்தாடா மகனே வா. என்ன டாக்டர் படிப்பா? ஏதாவது ஒரு டாக்டராக இருந்தால் போதுமா? எப்படி இருக்கணும்? பிடிஎஸ் டாக்டர் ஆகுவான்னு சொல்லியிருக்கு சாமி. வாங்கிட்டு வந்துட்டேன் நான். நல்லா இருக்கு. வெற்றி விட்டு மகனே, ஆனந்தமடைவாய், வாழ்க. சாப்பிடாம யாரும் போயிடாதீங்க, போய் உட்காருங்க. அதே திருச்சி மாநகர். அப்படியா? தன் கணவனை பற்றிய மன உபாதை யாருக்கு? யாருக்குமா? என்னம்மா உனக்கு? வீட்டுக்காரர் எங்க? என்ன அவரை பற்றி உனக்கு என்ன ப்ராப்ளம்? சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? இங்கே வா மராணி, உன் பிரச்சனை எங்க? இவரை பற்றி தான் கேட்கணும். அழைக்கிறேன் செல்வங்களே, கால் வந்துட்டு வா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பார். அது யாரு? அண்ணன் வாழ வைப்பார் என்று அமைதி பாடுற பாட்டுக்கு அர்த்தம் இருக்கா? தவழ்ந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், இந்த அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். ரெண்டோரும் ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை, கண்ண முடிக்கா. உன்னுடைய கணவர் குணமாகணும் என்பதற்காக வேறு மதத்தின் வழிபாட்டை கொஞ்சம் நாடி சில குழப்பங்கள் ஏற்பட்டது. என்ன? வேற ஒரு வழிபாட்டு என்ன இப்படி திரிவுகளை காட்டுகிறாயே கருப்பசாமின்னு பார்த்தேன். நீங்கள்லாம் நல்லா படித்து தெளிந்த செல்வ மக்களாச்சே, இது மந்திர தந்திரத்தால் ஆயிருக்குங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் வருது. அது தப்பு பேவில்லை. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அவரை குணமாக்கி கொடுன்னு உத்தரவாயிடுது. நல்லது தானப்பா? இப்போ நள்ளிரவில் சில வேளை எந்திரிச்சு உட்கார்ந்து இப்படி இருப்பார். என்னடா அதனால எழுந்துச்சி யாரோ கூப்பிடுறது மாதிரி பாவனையில் நடந்து போவார். என்ன? ஒண்ணுமில்ல. இப்படியெல்லாம் பாவனை நடக்கு. அவனுடைய மனசை கொஞ்சம் நான் பார்க்குறேன். என்ன கொஞ்சம் தியானம் பண்ணுறியா? பண்ணு பார்ப்போம். சார் கரெக்ட். பொம்பளை பிள்ளை இருக்கா? சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த பிள்ளையை பற்றி அவனுடைய உள்ளத்தில் ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுருச்சு. அதில் அவருடைய உள்மனது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு நிறைய பணங்கள் செல்வங்களெல்லாம் நஷ்டமாகுச்சு. எதிர்பாராத விதமாக சைக்காலஜான ஒரு பாதிப்பு இப்போ அவருக்கு ஆகிடுது. இந்த சைக்காட்டிக் சொந்தமான மாத்திரைகளை நிறைய சாப்பிட்டு உடம்பெல்லாம் டயர்டு, தூக்கம், இவைகள்லாம் ஒன்றுமே டென்ஷன் இல்லாமல் குழப்பமாக இருக்குது. அவர் மாத்திரை சாப்பிடுதாரு எனக்கு மேலே இருந்து கட்டளை ஆயிருக்கு.
புரியுதா? அதனால் கண்ணெல்லாம் பார்த்தேன், கிறங்கிய நோக்கத்தோடு தளர்ந்த குணத்தோடு இருக்குது. இன்னொன்று யானை பலம், முரட்டுத்தனமான கர்ச்சனை, அப்படி கையெல்லாம் விரைப்பு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் அவருடைய வார்த்தையை நான் பார்த்தேன், சொல்லலாமா? அவருடைய வார்த்தையில் உங்கள் பக்கம் எதிர்மறையான வார்த்தைகள்லாம் வருது, பொருந்தாத வார்த்தைகளாக வருது. அவரை நீங்கள் மீறி நடப்பதாகவும் அவருக்கு உகந்ததாக நீங்கள் இல்லாததாகவும் ஒரு காரணத்தை கற்பித்து அவர் ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். இதற்கு நண்பர்கள் காரணமாக இருப்பாங்களான்னு பார்த்தேன். அவங்க வீட்டில் உள்ளவங்க சிலர் காரணம். எத்தனை பேர் காரணம்? அந்த 2 பேர் கண்ணையும் தோண்டிடலாமான்னு பார்த்தேன். ஜபா தோண்டிடலாமாடா 2 பேரை? கால் ஒன்று வரலாம். 2 கைகள் நான்கானால் இது ஒரு வேடிக்கை அல்ல, இது ஒரு உண்மையான பாவனை. அவன் செல்லுகிற பாதையிலே சொந்தமில்லாத ஒரு நட்பு ஒன்று அவன் கைவசம் இருக்கிறது. ஒரு நட்பு கைவசம் இருக்கிறது. அது ஆனா பெண்ணா என்று பார்த்தேன். உன்னை போல் அவளும் ஒரு பெண்ணே. ஆனால் அந்த மனநிலைகளை மாற்றிக்கொள்ளலாம், திருத்தி தாரம்னு உத்தரவு. கொஞ்ச நேரம் கண்ண முடிக்கா பார்ப்போம். கூப்பிடு. புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, உன் பிள்ளைகள் சித்தர் ஐயப்பசாமிக்கு. அடுத்து அந்த பேரை உன் காலில் உண்டு விழ வைக்கிறேன். ஒற்றுமையாக வாடுவீங்க, உலகம் புகழ நல்லா இருப்பீங்க. அப்புறம் நீ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு பிளான் போட்டிருக்கிய, என் துணையால் அசத்து போ. அன்னதானம் சாப்பிட்டா வெளியே கொண்டா கட்டி போட்டுருவேன், போப்பல. கருப்பசாமிக்கு. அதே திருச்சி மாநகர் கணவனுடைய மனமும் உழைப்பும் தளர்ந்து விட்டது என்று வேதனைப்பட்ட செல்வ மக்கள் வாங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும். இது என்னது? நான் மந்திரவாதியாக இருந்தால் இந்த துணிகளை வாங்கி மந்திரத்தை போட்டு மாயத்தை போட்டு இழுத்து கொண்டு வந்துடுவேன். அப்படி இல்லையே, இந்த பொம்பளை பிள்ளையும் சேர்த்து தந்துருவேன். பூவுக்கு பொம்பளை பிள்ளை அடையாளம், ஆணுக்கு இந்த சட்டை அடையாளம். வந்துட்டாங்க போ. கால் வந்துவாங்க செல்லக்குட்டிகளே. அப்படியா? ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள். உங்க வீட்டு பக்கத்தில் விநாயகர் தெரியுதார? பிள்ளையார் பக்கத்தில் இருக்காரா? கால் வந்துட்டாங்க. அதான் விநாயகர் தூதி ஒன்று பாடி பார்த்தேன். வரார என்னன்னு காப்பேன். அப்படி மாறாத புத்தி வரும், மாறாத புத்தி வரும். புத்திர சம்பத்து வரும். புத்தி ரசம் 10 இல்லை, புத்திர சம்பத்து வரும். சக்தி தரும் சித்தி தரும் தான். கேட்டிருக்கல அந்த பாட்டெலாம்? 1.25 ஆண்டுகள் உடலில் யாரோ கட்டி வச்சது மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு உணர்வு, துறக்கமான சிந்தனையும் தொழிலுக்கும் போக முடியாத மன அழுத்தம். இதற்கிடையில் வீட்டுக்குள்ள கடன், ஒரு வீடு இடம் சம்பந்தமான குழப்பம், இவைகளெல்லாம் இருந்து வாட்டிக்கொண்டிருக்கு. பக்கத்தில் வந்திருக்கிறேன் யாரு? இவன் எங்களை நம்ப மாட்டானே, எப்படி வந்தான்? உனக்கு சாமியை நம்புவேன், கடவுளை நம்புவேன், குறி சொல்லு தப்பையே கோடாயிக்கார சோசியக்கார பேரோட நம்ப மாட்டேங்கிறா மகனே, என்ன நம்பி இப்படி வந்த? சரி சொல்லுதாங்க, போயிட்டு வருவோம், என்னன்னு காப்போம். கால் வந்துட்டுவான். எப்பா யாருமே நீங்கள் செல்ஃபாக வீடியோ எடுக்கக்கூடாது, யூடியூப் எடுக்கக்கூடாது. தயவுசெய்து கோயில் விதிமுறைகளை நீ அப்புறம் ரெக்கார்ட் பண்ண உனக்கு கவனிச்சால ரெக்கார்ட் பண்ணடா. நீ எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிடுவேன். அமெரிக்காவில் உள்ள பொருளை காணாமல் எடுத்து தொலைஞ்சி போகிறது இங்கேருந்து எடுத்து கொடுத்துரும்டா. உன் செல்லை செக் பண்ணிடுவேன் ராஸ்கல், ஒழுங்கா உட்காரு. என்ன? சரி சரி சரி.
அதனால் எதுக்கு நான் அதை சொல்கிறோம்னாப்பா, இந்த விஷயம் இந்த சபையோடு நின்றணும், இது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் ஒரு முடிவுக்கு வருவேன். அப்போ அந்த யூடியூப்பை கட் பண்ணிடுவேன். என்னடா தம்பி, நல்லதா இல்லையாடா? இது வந்ததுனால ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பேன், அது யூடியூப்பில் ஓடட்டுமே அப்படின்னு நினச்சிருவேன். அப்படி நினைக்கிற பொழுது நீங்கள் எதையாவது ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் வெளிப்பரப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி மனிதனை குழப்பம் பண்ணதாக அர்த்தமாகும். என்ன, இப்பொழுது ஈராண்டு காலம் உன்னுடைய வேலை சம்பந்தமான மன உபாதை உனக்கு இருக்குது. என்ன, இடைப்பட்ட காலத்தில் ஒரு நட்பு வாய்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஒரு மன அழுத்தமும் குழப்பமும் வந்திருக்கு. அதில் கொஞ்சம் பணமும் பறி போயிடுது, மன நிம்மதியும் பறி போயிடுது, தூக்கம் வராத குறை இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சொந்த வீட்டிலேருந்து வேறு எங்கேயாவது வேலைக்கு போய் இருக்கலாமா அல்லது இடம் மாற்றிக்கிடுவோமாங்கிற குழப்பம் உங்கள் 3 உள்ளத்துலையும் இருக்கும். இவைகளையெல்லாம் மாற்றி நல்ல முறையில் வாழ வைக்கணும். வேறு என்ன வேணும்? பண்ணித்தராத தொழிலை பற்றி அப்படியே சொல்லிட்டேன். இந்தா கண்ணை முடிக்கா, கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. உன்னுடைய வீட்டுக்கு நேராக போன ஒரு ரோடு தெரியுது. அந்த ரோட்டுக்கு வடக்கு பகுதியில் பார்த்தா நான் கருப்பசாமி இருப்பேன். இருக்கம்லாடா, இருக்கம்ல. அதுலேருந்து ஒரு வலது பக்கத்தில் போனால் என் தங்கை மாரியம்மா இருக்கா, இருக்காளா? இடைப்பட்ட காலத்தில் 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால் உறவினர்களுக்கும் பக்கத்துக்காரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு இந்த பாதிப்பு வந்துருச்சு. திடீர்னு கழுத்து முதுகெலும்பு வலி, இந்த குழப்பமெல்லாம் வந்துருச்சு. அதனால் இது மாந்திரிகமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் 2 இடத்துல கேட்டிருக்கோம். அவங்கெல்லாம் ஆமாம் தான் சொன்னாங்க. ஒருத்தர்கிட்ட செலவழிக்கலாம்னு என்ன இருந்துச்சு, நம்பிக்கையோடு செய்யலை. அதனால் கருப்புசாமி அப்படி இருந்தால் நீ மாற்றி தந்துருன்னு கேட்க கால் வந்துட்டு வா, ஒரு அடி அடிச்சுக்கலாம் இவங்கள்ட்ட. அண்ணா வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்திய? வாப்பா, உங்களுக்கு செஞ்சதை தீர்த்து தந்துட்டா போதுமா? அவ்வளோதான விஷயம். வீணாக போட்டு ஏப்பா மனத்தை வாட்டிக்கிடுதீங்க. மனதை அடக்கி என்னையை மட்டும் நினைங்க, இப்போமே நீங்கள் நல்லாயிருவீங்க. நினச்சிக்கா உள்ளத்தில். கண்ண முடி. இந்தா இன்னையிலேருந்து மந்திர கட்டுகள்லாம் விலகியாச்சு. இப்படி நல்லா கர்மசாமிக்கு இந்தாடா, வாடா என் செல்ல குட்டி பேல, நல்லா இருடா, ஐஸ்வர்யமாகடா, போடா, புண்ணியம் பெருடா, புண்ணியம் பெருடா. கர்மசாமி, ஆமா அப்படியா? சென்னை மாநகர். சென்னை, சென்னை. நீங்க எல்லாம் போய் உட்காருங்க. சென்னை வாங்க. மெட்ராஸ்னாலே அப்படி கூட்டம் அலை அலையா மெரினா கடற்கரை மாதிரி வந்துடும். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரு வளையல். இப்போ கடை யாரும் வச்சிருக்கா? கடை கல்யாணம் வாடா, காலைல வந்துட்டு வாடா, போங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரு வளையல். அம்மா பூவோடு வருவேன், பொட்டோடு வருவேன், ரதங்க வளையல். இன்னொரு தரம் காலம் வந்துட்டு வா. நிக்கிறவங்க அமைதியா இருங்க. பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தா எத்தனை கல்யாணம் உங்க அப்பனுக்கு? உனக்கு, உங்க தாத்தாவுக்கு? இன்னொரு தரம் காலம் வந்துட்டு வா. பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தா 3ஆக செய்யும். உங்க தாத்தனுக்கு 3 பொண்டாட்டி, 3ஆக செய்யும் வளையல். இன்னொரு தரம் காலம் உண்டு. அப்படியா? வாடா. கள்ளமில்லாத மகன் நீ, அன்பு பாசம் வைப்பதில் சிறந்தவன், வஞ்சனை இல்லாதவன். ஆனாலும் பொண்டாட்டி போட்டு வாட்டு 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 வாட்டுதான். அவ சொல்ல உன்னால மீற முடியாது. உண்மையா இல்லையா மகனே? இதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னால ஒரு கல்யாண காலம் கூடி வந்துச்சு. கூடி வந்துச்சா இல்லையா? அதில் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு மனப்போராட்டம் வந்து வேண்டாம்னு அப்படி நிறுத்தி வச்சுட்டீங்க. அன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கும். அன்னைக்கு உன் மண்டை வேலை செய்யலை, அவள் மண்டை வேலை செஞ்சது நின்னாச்சு. இப்போ அவள் மனசையும் சரி பண்ணணும், உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பம்.
நம்ம பிள்ளை நம்ம சொல்ல கேட்டு கல்யாணம் முடிக்குமா அல்லது வேற எதுவும் குழப்பமான மனோநிலைகள் தோன்றிருமோ? அதனால கருப்பசாமி எதா இருந்தாலும் மாற்றி எனக்கு நீ கல்யாணத்தை முடிச்சு தந்துடுறியா? அப்படியே நல்ல வழியா இருந்தா எங்கள்கிட்ட காட்டி கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி கொடு. அவ இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட கூடாதுன்னு ஒரு முடிவு. உண்மையா இல்லையா? கால் விட்டுவான். மாமனார மாமியார மந்திரிச்சு தந்த வளையல், மந்திரிச்சு தந்த வளையல், மந்திரிச்சுன்னு சொல்லுதார, இதுல எதுவும் அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு. உன் பிள்ளைய மனசை மயக்கிறதுக்கு ஒருத்தன் மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காண்டா, புரியுதா? அதனால அந்த மந்திரத்தை ஜெயித்து உன் மகளை உன் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சுட்டாரே. கல்யாணம் கூப்பிடு கருப்பசாமிய. புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. இந்த மகனே குருநாதர் புகழோட கல்யாணம் நடக்கும். வெற்றி ஆக்கி தரேன். இந்த மாசமே தொடங்கிக்கொள். ஆனந்தப்படைவாய். காசு பணம் தரேன்டா, ஆனந்தமா இருடா, நல்லா இருடா. சாப்பிடாம போனா விட மாட்டேன்டா. என்ன சாப்பிடு. அதே சென்னை மாநகர் வீட்டில் கணவனுடைய உடல்நிலை ஆரோக்கிய குறைவை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளைக்கு உடல்நிலை சரியில்லை. அவளை யாருக்குப்பா? யாருக்குப்பா சென்னையில் உடல்நிலை சரியில்லாமல் வந்தது யாரு? ஆம்பளை பையன் தானா? கால் வந்துட்டு வா. கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ, கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே, வண்ண கோமள தாமரை பூவே. இந்த பாட்டு கேட்டிருக்கியா நீ? ஒரு வஞ்சனை இல்லாத அமுதேன். கேட்கலையா? என்னம்மா நீ எல்லாம் பிள்ளை. சிவாஜி கணேசன் ஐயா முத நடித்த படம் பராசக்தி. பராசக்தியில் அவருடைய தங்கை தன்னுடைய குழந்தையை தாளாட்டுற பாட்டு. அந்த குழந்தைய தாளாட்டுவா, ஆனால் அழுக சத்தை தான் கேட்கும், பிள்ளை தூங்கவே செய்ய. அந்த பிள்ளை எப்படி தூங்கலையோ அதுபோல் இந்த பிள்ளையும் நைட்டெல்லாம் தூங்கலை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதான் நானும் தாளாட்டி பார்த்தேன், போய் உள்ள தூங்குமான்னு பார்த்தேன், தூங்க மாட்டுக்க. கால் வந்துட்டுவான். மருத்துவர்கள் இவனுக்கு கொடுத்த மாத்திரைகள்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாரா? சைக்காட்டிஸ்ட் மூலமான மாத்திரை தானே. அந்த மாத்திரையை சாப்பிட்டா தூக்கம் வருதா? அதையும் மீறி தூங்க மாட்டுக்கானே இவன். அப்படின்னா அதை தீர்ப்பது எப்படி? ரத்தத்திலே ஊறி போச்சா, இல்லாட்டி இவன் மனம் ஆழமாக பாதிக்கப்பட்டுருச்சா? இவன் எங்கே இஷ்டப்படி இல்லாமல் என்னமோ செய்தான், எப்படியோ இருக்கான். இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்த்து தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. உண்மையா இல்லையா? இதில் வேற எதுவும் மந்திர தந்திரம் நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. என்ன ஒன்றும் நடக்கலை? அங்கேருந்து ஒரு அம்மா வராள. யார் யார்? 2 பேரும் வராள. யார்? பெரிய பாளையத்தம்மா. பெரிய பாளையத்தம்மன் கோயில் எங்கே இருக்கு? கும்பிடுவியா? நான் வந்து நிற்கா பாரு. கால் வந்துட்டு வா. அம்மா இந்த பிள்ளைய காப்பாத்திடுவியா? சரி வா. அவள் எல்லைக்குள்ளே நீங்கள்லாம் அகப்பட்டு இருக்கீங்களாம். உண்மையா இல்லையா? கும்பிடாத நாள் இல்லை, போற்றாத நாள் இல்லை. ஆனாலும் இவனை வந்து சர்வ அடக்கமாக்கி தெளிந்த பிள்ளையாக்கி 4 பேரை போல நல்லா வாழ வைக்கணும். இப்போ படிப்பு தடைப்பட்டிருக்கு. அடுத்தவுடைய பணிகளுக்குரிய தெளிவு இவனுக்கு கிடைக்கல. அவன் வந்து அவனுக்கு எல்லாம் தெரிந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம தெரிந்தது அவன் புரியாமல் இருந்து தவிக்கிறான். அதனால் என் பிள்ளைய புண்ணியவான ஆக்கி வாழ வச்சு கொடுப்பான்னு கேட்குறேன். இன்னொருத்தர் 2 பேரும் காலில் வந்துட்டுவாங்க. அம்மா என்ன செய்யலாம்? அப்படியா? சாதகத்தை பார்த்தீங்களா? சனி பகவான் சரீரன்னு சொல்லியிருப்பாங்களே. அதனால் இப்போ ஒரு 1.25 வருஷமாக ரொம்ப படாத பாடுபட்டிருப்பிய. என்ன பரிகாரம்லாம் நிறைய பண்ணியாச்சு, ஒன்றும் செட் ஆகலை. திருவேற்காடு தாயை போய் பார்க்க போனியா? ஏன் போகலை? நேரம் இல்லையா? திருப்தி இல்லை உனக்கு? எந்த கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டோம், என்னத்தை போகணும்னு உட்காந்துருக்க. யார்கிட்ட போய் சொல்லுத போய் உள்ள நீ? காலில் வந்துட்டு வா. ஓயாமல் காலில் விட சொல்லுதார. சாமி எங்களுக்கு இறக்கம் இல்லையா, இப்படி எந்திரிச்சு விட சொல்லுதீங்க அப்படின்னு கேட்காத.
பக்கத்தில் வாங்க, இன்னும் இங்கே தள்ளி இருக்கு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. இவனை படுக்கப்படுங்கடா. போ பேவில, பேவில போ போ. நல்ல பேதானல நீ என்னல ஈங்க. ஏன்னா ஒன்றும் இல்லைடா, தாத்தாவை நினச்சிக்காடா, தாத்தாவை நினச்சிக்கா. வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, மலை போல இருக்கும் கருப்பசாமிக்கு, மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, என் குருநாதனுக்கு, எங்கும் நிறைந்தவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. சென்னை மாநகர் தன்னுடைய வீடு இடம் சம்பந்தமான பத்திரத்தில் மனக்குழப்பம் உடையவர் யார்? யாருப்பா வாரீங்களா? வாம்மா வாம்மா சின்னம்மா. ஹோட்டல் உனக்கு, உனக்கும் ஹோட்டல் தான். ஹோட்டல் பேர் கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கா? இடமா வீடா? வீடு கால் ஒன்று வரலாம். உனக்கு இருக்கு, ரெண்டையுமே சேல்ஸில் பத்திரத்தில் குழப்பம் இருக்கா? எழுதி போடு. சரி, உனக்கு என்னடா செல்லக்குட்டி? பத்திரத்தில் ஏதோ போலி பத்திரம் போட்டிருக்காங்களே? போட்டிருக்காங்க, இரு வெயிட் பண்ணு, நீ கால் வந்துட்டாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. ஏற்கனவே சொன்ன அவகாசத்தின்படி அந்த கோர்ட்டு கேஸை நான் உனக்கு வெற்றியாக்கி தரேன்னு சொல்லிட்டேன். அதனால் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்து அதை சமாதானமாக ஈஸியாக முடித்தா நல்லா இருக்கும்னு உன் உள்ளத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்க. அதை முடித்து தரணுமா அல்லது நீதிமன்றத்துப்படியே தரணுமா? அதை சிம்பிளாக முடித்து தந்துடணும்னு நினைக்கிறேன். கால் ஒன்று வா. எல்லாருமே சிம்பிளாக தான் முடிக்க நினைக்கிய, பரவாயில்ல. என்ன அப்படியா? உன் வழக்கறிஞர் ஏற்கனவே உன்கிட்ட உன்னை கூப்பிட்டு பேசணும்னாரு, நீ போகலையே? ஆ, ஏமில் போகல? கருப்பசாமியை பார்த்து போயிடுவோம், அப்படி தானே? அந்த வழக்கில் ஒரு பொம்பளை இடம் பெற்றிருக்காடா. சரிதானா? இந்தா எல்லாரையும் மடக்கியாச்சு. உன் பக்கத்தில் வெட்டி 2 வக்கீலையும் வச்சு பேசி ஒரு சொற்ப அமௌண்ட்டில் உன் இடத்த மீட்டி தந்துட்டேன். ஓடிப்போ. இந்தா அன்னதானம் சாப்பிட்டு போடா, அரைகுறை ஓடி போயிடாடா. அடுத்து அதே ஹோட்டல் இடம் சொந்தமான பிரச்சனை. என்ன ஆடுதுன்னு நினைச்சியா? உட்காருப்பா. உன் இடம் ஒருத்தன் எனக்கு கொஞ்சம் இருக்குங்க, இன்னொருத்தன் எனக்கு கொஞ்சம் இருக்குங்க. இப்படி 2 பேர்கள் போராடக்கூடிய அளவுக்கு உள்ள இடமாக அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதை உனக்கு குழப்பம் முடிச்சு தந்தா போதுமா? இப்போ அந்த தொழில் அங்கே ஓட்டத்துக்கு மனது இல்லாமல் உட்கார்ந்துருக்கிய. வேண்டாம்னு மனசு இல்லாமல் விட்டுட்டா, வேண்டாம்னே முடிவு எடுத்துட்டியா? அப்போ அடுத்து எங்கே விழிச்சா உள்ள இருக்கும்? முடி யாருக்கோ நேர்ந்து விட்டுருக்க. யாருக்குடா? எந்த முருகனுக்கு? அப்படியா? அந்த பாரு கேட்டுக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. அதான் திடீர்னு உன் முடியை பிடிச்சேன்.
வெற்றிவேல் முருகனுக்கு கூப்பிடுங்கப்பா. புலியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, வெற்றிவேல். இப்போ உனக்கு என்னடா செய்யணும்? போதும். அந்த இடத்துக்குள்ள உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் மாந்திரிகம் நடந்துச்சு. அதில் பல போராட்டங்களும் தொழில் நஷ்டமும் ஏற்பட்டு நிறைய பணம் வேஸ்ட் ஆகுச்சு. உண்மையா இல்லையா? எதிர்பாராமல் கொஞ்சம் சட்டப்படியான விசாரணைகளும் நடந்தன. அவைகளெல்லாம் மீறி வந்த பிறகு இனிமே இந்த இடம் வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ நீ நினைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல பணம் கிடைக்காது. 2 பேர் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிருக்கான். புரியுதா? அதனால் அந்த இடத்த விலைக்கு விற்று உனக்கு பணத்தை வாங்கி தந்தால் போதும்ல. சரி, கண்ணை முடிக்க நான் வரேன், அங்கே கொஞ்சம் பார்க்க. அப்பா தை 30க்குள்ளே அட்வான்ஸை வாங்கிக்கா. ஆனந்தமாக அப்படி நல்லா இரு. நம்ம கோயில் அன்னதான கட்டளைக்கு என்னடா தருவேன்? அதை வாங்கிட்டு சொல்லிட வேண்டியது தானே. சந்தோஷம். பிழைக்க தெரிஞ்சவன் அவன், நாம் இல்லை. அதான உண்மை. சென்னை மாநகர் தன் மகனை பற்றி கேட்க வந்தது யார்? வா 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 வா, இரு இரு, இன்னும் வாரம்ல. யாருன்னு பார்த்துருவோம். நீ உன் மகனை பற்றியா? சரி, நில்லு. நீ யாரை பற்றி கேட்க வந்த? மகனை பற்றி. இருங்க, வாங்கல, என்னதான் நடக்குன்னு பார்த்துருவோமே, வாங்கல. நீ மகனை பற்றியா? நீங்கள் 2 பேரும். நீ மகனை பற்றியா? கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? மகனுடைய கல்யாணத்தை பற்றி நீயும் கேட்டு வந்திருக்கியா? அட்ரா 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 அட்ரா. அப்படியா 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 அப்படியே சொல்லிடுவோம். முன்னாள் அரசியலுக்கு சொந்தக்காரங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடான்னு சொல்லிடுது. நீங்கள் முன்னாள் அரசியலில் சொந்தக்காரங்களாக இருந்தீங்களா? நீங்கள் வரலாம். இருங்க, அழைக்கிறேன். உன்னுடைய கொஞ்சம் விலகி நின்னுங்க செல்ல ஐயா. அந்த தெய்வத்தினுடைய அருள் ஆற்றல் சக்தி எனக்கு கேட்க வேண்டாமா? எனக்கு தெரிய வேண்டாமா? தெரியணும்ல. யாரம்மா நீ? கால் வந்துட்டு வா. எங்கே தேடுவேன் பெண்ணை, எங்கே தேடுவேன்? நான் தேடிய பெண்ணை அடையாமல் காலமெல்லாம் நொந்து கொண்டு எங்கே தேடுவேன்? நீ ஆடணும், இல்லைன்னா நான் பாடணும். ஒரு முடிவுக்கு வரணுமே மகாசக்தி. இல்லாட்டா கொஞ்ச நேரம் கழித்து உன்னை கூப்பிட்றேன், கொஞ்ச நேரம் ஆடிட்டு போ. அப்போ அடங்கி உடங்கி ஒற்றுமையாக இருப்பாப்பா. என்ன வேணும் உனக்கு? மகன் ஏற்கனவே ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டவன். அவனுடைய மனதை அங்கிருந்து மீட்டி கொண்டு வரேன். வைகாசியில் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். வா பக்கத்தில். இந்தா வெற்றி அடைஞ்சிக்கா, நாகாத்தம்மனை கும்பிட்டுக்கா, ஓடிப்போ. கருப்பசாமி, ஆமாம், கோயில் இங்கே யாரும் இல்லையா? செல்லேனங்க, நேரம் உட்காரல, கண்ணமுடா, கண்ணமுடுறா, கண்ணமுடுறா, கண்ணவு திறக்காம பார்த்துறாங்க. லாஸ் ஆயிடுது. அது மீண்டு வருமா வராதான்னு கேட்க வந்தது யாரு? என்ன பணம் போச்சு? எவ்வளோ பணம் போச்சு? காலன்ட்டு 50,000 ஒரு பணமானு உனக்கு தெரியுது, உழைச்சவளுக்கெல்லாம் தெரியாது. வேவுள்ள நீ என்ன உள்ளத்துக்குள்ள அதை சிந்திக்கிறது? வேவுள்ள எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இன்னொரு தடவை காலன்ட்டு கொதிக்கவே விட மாட்டேன் கீழே எங்கேயும்.
உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிறந்ததில் ஒருவனே வாதமாவான் ஒரு சாஸ்திரம் தடி இருக்கு. பிறந்த பிள்ளையில ஒரு பிள்ளை யாருக்கு மாறா குடும்பத்தில் நடப்பான். அவனாலே வருகின்ற தொல்லை எல்லாம் பணத்தோடு போகும். அந்த பிள்ளையினுடைய காரணத்தால் நிறைய பண நஷ்டம், வைத்தியம், ஊர் வம்பு, வழக்கு, விசாரணை எல்லாம் வந்து சேர்ந்துருக்கும். கால் வந்துட்டுவாங்க. ஆதியுள்ள அவனுக்கு அறிவு வருமா? சூரிய நாளில் பாருடா சுப்பிரமணியான்னா. அப்போ ஆவணி மாதம் வரை உனக்கு டைம் சரியில்லை. சூரிய நாள்னா என்ன நாள்டா? சூரியன் உச்சம் பெறுகின்ற நாள் சித்திரை, சூரியன் ஆட்சி பெறுகிற நாள் ஆவணி. சரியா? ஆவணி மாதம் வரை கால அவகாசம் இருக்கு. இப்போ கொடுத்தவன் தருவானா? ஊரை விட்டு ஒளிஞ்சுக்கிட்டு அலைதானாம்ல. அதனால் அந்த பணம் இன்னொரு 18 நாளில் உனக்கு கிடைக்க வைக்கிறேன். உன் பிள்ளைய வளமாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? அந்த கல்யாணம் அமைதியாக யாருக்கும் தெரியாம மறைமுகமா நடக்கும். இந்தா நல்லாரு. எவ்வளவு விவரமான வாக்கு பார்த்தியா? சந்தோஷமா இரு, நீ மகிழ்ச்சி அடைவாய். தெரியாம தான் நடக்கணும். உனக்கு தெரியுமில்ல? போயிட்டு வா.